என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சினிமா பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வீர தீர சூரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு வழியாக அடித்து பிடிச்சி இந்த படத்துக்கு வந்துட்டு நேற்று நைட் ஷோக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. சாரி, வீடியோ கொஞ்சம் டிலே தான் வரும். ஓகே, இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்க்கு போவோம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. இதை சொல்லி தான் தெரியும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த படத்தில் லீடில் நடித்த சியான் விக்ரம் சாராக இருக்கட்டும், எஸ் சூர்யா சாராக இருக்கட்டும், இன்னும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சுராஜ் சார்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. இன்னொரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு மியூசிக் தான். மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸும் நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருக்குது. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வர, சரி நான் அதை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஃபீல் ஆன ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, நடுவில் கொஞ்ச நேரம் படம் அப்படியே நின்றுருச்சு, ஒரே இடத்துல நின்றுருச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோனஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் ஓகே, அதை நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10-20 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ஸ்பீடாக அப்படியே பயங்கர ரேசியாக போயிடும். இந்த படத்தோட மியூசிக் தான் சொல்லணும். மியூசிக் இந்த படத்தில் ரியலாகவே செம்மையாக இருக்குது. செம்மையாக போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ் மியூசிக். இதை தாண்டி எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் நடுவில் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு ஒரு 20-10 மினிட்ஸ்லாம் வந்து மூவே ஆகாது. கொஞ்சம் ஸ்லோனஸ் கண்டிப்பாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதை தாண்டினா படம் இன்னும் நல்லா ரேசியாக போகும். மேபி அந்த போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, ஓவராலாக படமாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கேரக்டர்ஸும் ஓரளவுக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சியான் விக்ரம் சார் கேரக்டராக இருக்கட்டும், எஸ் சூர்யா சாரோட கேரக்டராக இருக்கட்டும், சுராஜ் சாரோட கேரக்டராக இருக்கட்டும், அதை கதைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் புது கதைலாம் கிடையாது, ஒரு பழைய கதை தான். பட் அவங்க ஸ்ட்ரீட் பண்ண அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியில் அந்த படத்தில் பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு பக்கா ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிமாக இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நான் வந்து படம் பார்த்துட்டேன். என்னோடய கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் என்ன, நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா இல்லை எப்போ பார்க்க போகிறீங்க அப்படின்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அன்டில் தென் குட் பை ஃப்ரம் கோல்டன் மூவிஸ்.